பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவி திருக்காப்பு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவி திருக்காப்பு. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சென்னையின் ஸ்ரீரங்கம்னு அழைக்கப்படக்கூடிய திருநீர்மலை பெருமாள் கோவிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடவுளை கடவுளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம்தான் திவ்ய தேசம்னு போற்றப்படுது. அந்த வரிசையில் நம்ம சேனலில் இந்த பெருமாள் கோவில் 3வது திவ்ய தேசங்க. ஆனால் 108 திவ்ய தேசங்களில் இந்த திருநீர்மலை பெருமாள் கோவில் 62வது வைணவ திவ்ய தேசம். ஆல்ரெடி நம்ம சேனலில் திவ்ய தேசம்னா என்ன, அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநீர்மலையில் 2 பெருமாள் கோவில்கள் இருக்குங்க. ஒன்று மலைக்கு மேலே இருக்கிற பெருமாள் கோவில், இன்னொன்று மலை அடிவாரத்தில் இருக்கிற பெருமாள் கோவில். இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பெருமாள் 4 கோலங்களில் பக்தர்களுக்கு காட்சி தராரு. நீர்வண்ணர், ரங்கநாதர், உலகளந்த பெருமாள், பால நரசிம்மர். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பட்ட கோவில்கள் தான் திவ்ய தேசங்கள். இத்தலம் திருமங்கையாழ்வாராலும் பூதத்தாழ்வாராலும் மங்களாசாசனம் பாடப்பட்டிருக்கு. திருநீர்மலை பெருமாள் கோவில் தாம்பரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த கோவிலினுடைய ஓப்பனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலை 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், மாலை 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை பற்றி பார்க்கலாங்க. இங்கே தான் நீர்வண்ண பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி தராரு. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்க திருமங்கையாழ்வார் வந்தபோது மலையை சுற்றிலும் நீர் நிறைந்திருக்கு. நீரை கடந்து சென்று சுவாமியை தரிசிக்க திருமங்கையாழ்வாரால் முடியலை. அதனால் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செஞ்சே ஆகணும்னு முடிவெடுத்த ஆழ்வார் கோவிலுக்கு எதிரே உள்ள மற்றொரு மலையில் தங்கியிருக்காரு. நாட்கள் நகர்ந்ததே தவிர தண்ணீர் குறைந்த பாடில்லை. ஆனாலும் பெருமாளை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுல திருமங்கையாழ்வார் தீர்க்கமாக இருந்திருக்காரு. தண்ணீர் வடியும் வரை 6 மாத காலம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செஞ்சிருக்காரு. தன் மீது பாசம் கொண்ட பக்தனுக்கு பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாள், இருந்த கோலத்தில் நரசிம்மர், சயன கோலத்தில் ரங்கநாதர், நடந்த கோலத்தில் உலகளந்த பெருமாள்னு 4 கோலங்களில் காட்சியளிச்சிருக்காரு. இந்த 4 பெருமாளையும் இந்த தலத்தில் நாம் தரிசிக்கலாம். நீர்வண்ண பெருமாள் மலை அடிவாரத்தில் உள்ள கோயில்லையும், ரங்கநாதர், நரசிம்மர், உலகளந்த பெருமாள் ஆகியோர் மலை கோயில்லையும் அருள் புரிகிறாங்க. மலையடிவாரத்தில் நீர் சூழ்ந்த மலையின் மத்தியில் இருந்ததுனால இந்த பெருமாளுக்கு நீர்வண்ண பெருமாள் அப்படின்னும், இந்த தலத்திற்கு திருநீர்மலைங்கிற பெயரும் ஏற்பட்டிருக்கு. நீல நிற மேனி உடையவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு நீலவண்ண பெருமாள்ங்கிற மற்றொரு பெயரும் இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு நாம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் என்னென்ன சன்னதிகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ராமாயணம் எழுதிய வால்மீகி மகரிஷிக்கு ராமபிரானை திருமண கோலத்தில் தரிசிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. அதனால் இந்த தலத்துக்கு வந்து சுவாமியை வேண்டி தவம் இருக்கிறாரு. பெருமாள் அவருக்கு சீதா, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் ஆகியோருடன் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்திருக்காரு. அப்போ வால்மீகி தனக்கு காட்டிய தரிசனப்படியே நிரந்தரமாக இத்தலத்தில் தங்கும்படி வேண்டியிருக்காரு. சுவாமியும் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் தனி சன்னதியில் இருக்காருங்க. இவருடைய சன்னதியில் சுவாமியை வணங்கியபடியே சுயம்புவாக தோன்றிய வால்மீகி காட்சி தராரு. வால்மீகிக்காக ராமராகவும் நீர்வண்ண பெருமாளாகவும் மகாவிஷ்ணு காட்சி தந்ததால் இந்த தலத்தில் இவ்விரு மூர்த்திகளும் பிரதானம் பெறுறாங்க. இவங்களுக்கு முக்கியத்துவம் தரும் விதமாக ராமர் சன்னதிக்கு எதிரில் ராஜகோபுரமும் நீர்வண்ணருக்கு எதிரில் கொடிமரமும் அமைக்கப்பட்டிருக்கு. இத்தலத்தை மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வார் தாயாரை அனிமாமலர் மங்கைன்னு குறிப்பிட்டு பாசுரம் பாடியிருக்காரு.
பொதுவாக பெருமாள் கோயில்களில் உற்சவர் சிலையை மூலவர் முன்பு வைப்பது தானே வழக்கம். இந்த கோயிலினுடைய மூலவர் ரங்கநாதர் மலைக்கோவில்லையும் உற்சவர் அழகிய மணவாளர் அடிவாரத்தில் உள்ள கோயில்லையும் காட்சி தராங்க. சித்திரை பிரம்மோற்சவ கொடியேற்றம் மற்றும் கொடியிறக்கம், பங்குனி உத்திரத்தில் நடக்கும் திருக்கல்யாணம் ஆகிய 3 நாட்கள் மட்டும் அழகிய மணவாளர் மலைக்கோயிலுக்குள்ளே எழுந்துள்ளாரு. அன்னைக்கு மட்டும்தான் மூலவரையும் உற்சவரையும் நாம் ஒன்றாக தரிசிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நாம் மலை மேலே இருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசிக்கிறதுக்கு 300 படிக்கட்டுகள் ஏறி போகணுங்க. ஏறும்போதே நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்லிக்கிட்டே ஏறணும் அப்படின்னா நம்ம நினச்சது நிறைவேறுங்கிறது ஐதீகம். இந்த கோவிலினுடைய முதன்மை பெருமாள் நீர்வண்ண பெருமாள். ஆனால் ஸ்ரீ ரங்கநாதருக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறாங்க. நம்ம மலை மேலே ஏறிட்டு இருக்கும்போதே 100 படிக்கட்டுகள் ஏறினதும் வலது பக்கம் ஹனுமான் சன்னதி இருக்குங்க. இந்த ஹனுமானை நல்லா வேண்டிக்கிட்டு அங்கே இருக்கிற கல்லை எடுத்து கோபுரம் மாதிரி வச்சிங்க அப்படின்னா சொந்த வீடு கட்ட முடியும்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. படிக்கட்டு ஏறி மேலே போனதும் முதல்ல கொடிமரம் தாங்க இருக்கும். அப்புறமா இடது பக்கம் படிக்கட்டு ஏறி போய் ரங்கநாதரை தரிசிக்கலாம். ரங்கநாதர் மலை உச்சியில் இருக்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் மகாவிஷ்ணுவை சயன கோலத்தில் தரிசித்த பிருகு முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் தங்கள் இருப்பிடம் நோக்கி இந்த வழியாக தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு பெருமாளுடைய சயன கோலம் கண்களை விட்டு அகலவே இல்லையா. அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த தரிசனம் கிடைக்கணும்னு இந்த தலத்துக்கு வந்து தங்களுக்கு அந்த திருக்கோலத்தை காட்டணும் அப்படின்னு உருக்கமாக பெருமாளை வேண்டியிருக்காங்க. அப்போ சுவாமி போக சயனத்தில் ரங்கநாதராக இங்குள்ள மலையில் காட்சி கொடுத்திருக்காரு. இவரை இங்கு மலைக்கோவில் மூர்த்தியாகவும் அருள் புரிகிறாரு. அருகில் பிருகு முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் இருக்கிறாங்க. இவருக்கு அபிஷேகம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் தைலக்காப்பு மட்டும் செய்யப்படுது. ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு சுற்றி வரும்போது உலகளந்த பெருமாள் பால நரசிம்மர் ரங்கநாயகி தாயாருக்கு தனி சன்னதிகள் இருக்குங்க. நரசிம்மரை உக்கிரமான கோலத்தில் தரிசிச்சிருப்போம். ஆனால் அவரை சாந்தமாக பால ரூபத்தில் இத்தலத்தில் தரிசிக்கலாம். இரணியனை சம்ஹாரம் செய்ய நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு உக்கிரமாக இருந்தார். இந்த வடிவம் கண்டு பிரகலாதன் பயந்ததால சுவாமி தன் பக்தனுக்காக உக்கிர கோலத்தை மாற்றி பிரகலாதனை போலவே பால ரூபத்தில் தரிசனம் தந்திருக்காரு. அதனால தான் இவரை பால நரசிம்மர்னு சொல்றாங்க. மலைக்கோவிலில் இவருக்கு தனி சன்னதி இருக்குங்க. இவருக்கு பின்புறம் நரசிம்மர் சுயரூபத்துடன் 2 கரங்களுடன் காட்சி தராரு. இடக்கை ஆட்காட்டி விரலை உயர்த்தி காட்டுறாரு. ஆனால் இவரிடம் சங்கு சக்கரம் இல்லை. இவ்வாறு இங்கு பால வடிவம் மற்றும் சுயரூபம்னு 2 வடிவங்களில் நரசிம்மரை தரிசிக்கலாம். பெருமாள் திருநறையூரில் நின்ற திருக்கோலமாகவும், திருவாளியில் சிங்க உருவிலும், திருக்குடந்தையில் பள்ளிக்கொண்ட திருக்கோலமாகவும், திருக்கோவலூரில் உலகளந்த திருவடியாகவும் காட்சியளிப்பதை இங்கே நாம் ஒரே தளத்தில் பார்க்கலாம். இங்கே திருநீர்மலையில் பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாளாகவும், இருந்த கோலத்தில் நரசிம்மமூர்த்தியாகவும், சயன கோலத்தில் அரங்கநாத பெருமாளாகவும், நடந்த கோலத்தில் உலகளந்த மூர்த்தியாகவும் தரிசனம் தராரு. தானாக தோன்றிய 8 பெருமாள் தலங்கள் சிறப்பானதாக கருதப்படுது. அதில் ஒன்று தாங்க திருநீர்மலை. மலையில் அமைந்த கோயிலுங்கிறதுனால பௌர்ணமி தோறும் கிரிவல வைபவம் விசேஷமாக நடக்குதுங்க. திருநீர்மலையில் மலைக்கோயிலில் உள்ள ரங்கநாதருக்கு சித்திரையிலும், மலை அடிவாரத்தில் உள்ள நீர்வண்ண பெருமாளுக்கு பங்குனியிலும் திருவிழா நடக்குது. நரசிம்மருக்கு ஆணியிலும், உலகளந்த பெருமாளுக்கு ஆடியிலும் ஒரு நாள் விழா நடக்குதுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் பரப்பளவில் நடுவில் நீராளி மண்டபத்துடன் தெப்பக்குளத்துடன் கோவில் அமைஞ்சிருக்கு. கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் 19 தீர்த்தங்கள் சங்கமித்திருப்பதாக ஐதீகம். அதுபோல் இந்த கோவிலினுடைய புஷ்கர நிலையம் சித்த தீர்த்தம், சொர்ண தீர்த்தம், காருண்ய தீர்த்தம், ஹீர தீர்த்தம்னு 4 தீர்த்தங்கள் சங்கமிச்சிருக்குங்க. இத்தலத்தில் உள்ள குளத்தில் நீராடி பெருமாளை வழிபட்டால் நோய் விலகி நலம் உண்டாகும். அதோட சித்தம் தெளிந்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்கிறது ஐதீகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள மரத்தில் தொட்டில் கட்டியும், திருமண தடை நீங்க பெண்கள் கிரி பிரதர்ஷனம் செய்தும் வழிபடுறாங்க. சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் அணிவித்து விசேஷ பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறாங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் திருநீர்மலைக்கு போய் 4 கோலங்களில் இருக்கிற பெருமாளை தரிசனம் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.